நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய தேசிய இயக்கத்தில் காந்திய காலம் அதோட பகுதி 2 பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கம் காந்தியம் காலம் பகுதி 2, அதாவது 1930 சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம்னா என்னென்னா, சட்டங்களை மீறுதல். அதற்கு அவங்க எடுத்துக்கொண்ட சட்டம் உப்பு சட்டம். அப்போ லண்டன் பக்கத்தில் இருக்க லிவர்பூலில் உருவாகிற உப்புலாம் இங்கே வாணிபம் பண்ணுறாங்க. அங்கேருந்து கொண்டு இங்கே வாணிபம் பண்ணுறாங்க. உப்புக்கு நம்ம காய்ச்சிற உப்புக்கு தனியாக வரி விதிக்கிறாங்க. ஸோ அதனால் கோவப்பட்ட காந்தியடிகள் தண்டி யாத்திரையை தொடங்கிறார். மார்ச் 12ஆம் தேதி 1930 குஜராத்தில் இருக்க சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி யாத்திரை தொடங்குது. ஏப்ரல் 6 தண்டியை போய் அடைகிறாரு. உப்பை கையில் எடுத்து உப்பை காய்ச்சி உப்பு சட்டத்தை மீறுறாரு. சட்ட மறுப்பு இயக்கம்னா ஆங்கிலேயர்கள் போடுற எல்லா சட்டத்தையும் மீறுறது. அதான் சட்ட மறுப்பு இயக்கம். சைமன் குழு அறிக்கை 1930 வெளியாகுது. அந்த டைமில் 3 பட்டமேச மாநாடுகள் நடக்குது. முதல் மாநாடு 1930 லண்டனில் நடக்குது. முதல் மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது யாரெல்லாம்னா, இந்து மகாசபா, முஸ்லீம் லீக். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுது. எப்படின்னா, காந்தியடிகள் முதல் மாநாட்டில் பங்கேற்கலை. ஸோ 2வது மாநாட்டிலேயாவது காந்தியடிகளை பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி இர்வின் ஐயா காந்தியடிகளை கேட்டுக்கொள்கிறாரு. அதன் மூலமாக காந்தியடிகளுக்கும் இர்வின் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம், ஆண்டு 1931. இந்த ஒப்பந்தப்படி இர்வின் காந்தியடிகளோட வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து தலைவர்களும் விடுதலை செய்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனால் பகத்சிங் மட்டும் விடுதலை பண்ணல. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் காந்தியடிகள் மேலே வரலாற்றில் குறிக்கப்படுற ஒரு பிளாக் மார்க்காக பகத்சிங் விடுதலை சர்ச்சை இருக்குது. பகத்சிங் ஐயா மட்டும் விடுதலை பண்ணல. 1931 கராச்சி மாநாடு நடக்குது. அந்த ஆண்டு கூட்டத்தின் தலைவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். 2வது வட்டமேசை மாநாடு காந்தி பங்கேற்கிறாரு. காந்தியடிகள் அரை நிர்வாண கோலத்தில் பங்கேற்கிறாரு. இங்கிலாந்து பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என விமர்சனம் பண்ணுறாரு. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை எடுத்து சொல்கிறாங்க. வகுப்பாரி பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு. அதை எதிர்த்து காந்தியடிகள் மாநாட்டின் பாதியிலேயே வெளிநடப்பு செய்கிறார். காந்தியடிகள் கேட்டது வேற, இவங்க கொண்டு வந்தது வேற, வகுப்பாரி பிரதிநிதித்துவம். அதனால் காந்தியடிகள் மாநாட்டின் பாதியிலேயே வெளிநடப்பு செய்கிறார். திரும்பியும் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. புனேக்கு பக்கத்தில் இருக்க எரவாடா சிறைச்சாலையில் திரும்பியும் காந்தியடிகளை தூக்கி போட்டுறாங்க. இங்கிலாந்து பிரதமர் திரும்ப சேஞ்ச் ஆகிறாங்க. ராம்சே மெக்டொனால்ட். அவர் வகுப்பாரி கொடையை அறிவிக்கிறார். 1932 ஆகஸ்ட் 16 காந்தியடிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். காந்தியடிகள் சாகும் வரை முன்னார்தான் இருக்கார். அம்பேத்கர் காந்தியடிகளோட உயிரை காக்கும் பொருட்டு காந்தியடிகளை போய் சந்திக்கிறார். 71 இடங்கள் தான் ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் காந்தியடிகள் அம்பேத்கர்கிட்ட 71 இடங்களுக்கு பேராக 148 இடங்கள் நானே கொடுக்குறேன். இந்த பிரிவினை இந்த பிரித்து கொடுக்குற தொகுதி நமக்குள்ளே பேசி பைசல் பண்ணிக்கிடணும், அவங்கள நாடக்கூடாது அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. ஸோ அம்பேத்கர் காந்தியடிகளோட உயிரை காக்கும் பொருட்டு சம்மதம் தெரிவிக்கிறாரு. அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் இடையில் பூனா உடன்படிக்கை கையெழுத்தாகுது. 1932 காந்தி உயிர் காப்பாற்றப்பட்டது. 3வது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே பங்கேற்கவில்லை. அப்புறம் வெள்ளை அறிக்கை வெளியாகுது. நேரு அறிக்கையும் வெளியாகுது. நேரு அறிக்கையோட அம்சங்கள்: மத்தியில் கூட்டாட்சி, மத்தியில் இரட்டை ஆட்சி, மாகாணங்களில் சுயாட்சி வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா 1937 தேர்தலில், அது வரைக்கும் தேர்தலில் பங்கேற்காத காங்கிரஸ் 1937 தேர்தலில் பங்கேற்குது. கூட்டாட்சி நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டது. அந்த டைமில் ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டதுக்கு அடிப்படையாக இருந்த சட்டம் வங்கி சட்டம் 1934. 1935 இச்சட்டம் மத்திய பட்டியல், மாநில பட்டியலை வரையறுத்து கூறிச்சு. கூட்டாட்சி தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்டது, UPSC. 1937 காங்கிரஸ் ஆட்சி பொறுப்புக்கு வருது. பாரத கல்வி திட்டம் கொண்டு வராங்க. 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு நடக்குது. தலைவர் நேதாஜி. தேசிய திட்டக்குழு தலைவர் அப்போ ஜவஹர்லால் நேரு ஐயா. 2ஆம் உலகப் போர் அந்த டைமில் நடக்குது. விடுதலைக்கு பின் அறிக்கை வெளியானது. 2ஆம் உலகப் போர் நடந்ததுனால அந்த அறிக்கை ரொம்ப நாளாக வெளியாகாமல் இருந்துச்சு. விடுதலைக்கு பின் அறிக்கை வெளியானது. இந்திய ஆதரவு தருமான இங்கிலாந்து அரசாங்கம் 2ஆம் உலகப் போரில் இந்தியா ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸை கலந்தாலோசிக்காமையே சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் காங்கிரஸ் அமைச்சரவை
தங்களை கலந்து ஆட்சி பண்ணுற தங்களை கலந்து ஆலோசிக்காமல் இருந்ததுனால ஆலோசிக்காமல் அறிவிப்பு வெளியிட்டதுனால காங்கிரஸ் அமைச்சரவை 8 மாநிலங்களில் ராஜினாமா பண்ணுது. அந்த ராஜினாமா பண்ண நாள் டிசம்பர் 22. அதை முஸ்லீம் லீக் வந்து விடுதலை நாளாக கொண்டாடுது. ஜின்னா வந்து அந்த டைமில் வந்து தனிநாடு கோரிக்கையை முன்வைக்கிறார். லாகூரில் தீர்மானம் வச்சாங்க. பாகிஸ்தான் புது தேசம் கொள்கை 1940ஆம் ஆண்டு. 1939ஆம் ஆண்டு திரிபுரா காங்கிரஸ் மாநாடு தேர்தல் வந்து அதில் அந்த மாநாட்டு தலைவரை தேர்ந்தெடுக்க தேர்தல் வருது. காங்கிரஸ் பிரிவினை ஆகுது. எப்படின்னா பட்டாபி சீதாராமையாவும் நேதாஜியும் இப்போ போஸ்டிங்க்கு நிற்கிறாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க. அப்போ காந்தியோட ஆதரவு வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா. நேதாஜி வெற்றி பெற்றார். காந்தியோட ஆதரவு வேட்பாளரை தாண்டி நேதாஜி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வெளிநடப்பு செய்து நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, ஆனால் காந்தியடிகள் கோபப்பட்டு வெளிநடப்பு செய்ததுனால காங்கிரஸ் இல்லை, காந்தியடிகள் ஒரு சிறுதான். காந்தி வெளிநடப்பு செய்தார். நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்னு ஒரு புது கட்சியை தொடங்குறாரு. நேதாஜி வந்து நீங்கள் கோப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டை விட்டு வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற புது கட்சியை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் உலகப்போர் ஆதரவு கருத்து வேறுபாடு 3 ஏற்குள்ளேயும் நிகழ்து. காந்தி வந்து சொல்கிறாரு, நீங்கள் ஜெர்மனி நாசிசவாதி, இங்கிலாந்து காலனிசவாதி, நாசிசத்தை காட்டிலும் காலனிசம் பரவாயில்ல, அதனால் இங்கிலாந்துக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. நேரு வந்து ரெண்டுமே மோசமானது தான், அதனால் நடுநிலை வைப்போம் அப்படின்னு நேரு சொல்கிறாரு. நேதாஜி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது நமக்கு கரெக்டான டைம், அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும், ஸோ நம்ம இந்த டைமில் கடுமையான போராட்டத்தை முன்னிறுத்தி நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணலாம், ஈஸியாக வந்து பிரிட்டிஷ் அரசை தோற்கடிக்கலாம் அப்படின்னு நேதாஜி சொல்கிறாரு. ஸோ 3 பேருக்கும் இடையில் வந்து கருத்து வேறுபாடு நடக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய தேச காங்கிரஸில் 1940 to 1947 காலம்தான் இப்போ பார்க்க போகிறோம். 1940 ஜின்னா வந்து முகமது அலி ஜின்னா வந்து இருநாடு கொள்கையை கொண்டு வராரு. அதாவது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டு தீர்மானத்தில் சொல்கிறாரு முகமது அலி ஜின்னா. அந்த டைம் வைஸ்ராய் இருக்கவர் யாருன்னா லின்லித்கோ பிரபு ஆகஸ்ட் சலுகை கொடுக்குறாரு. ஆகஸ்ட் சலுகையில் என்னென்ன சொல்கிறாருன்னா, 4க்கு பின் டொமினியன் அந்தஸ்தை, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்படும், சிறுபான்மையினரான முஸ்லீம்களுக்கு தனியாக வீட்டோ அந்தஸ்து கொடுக்கப்படும், வைஸ்ராய் ஆட்சி மன்ற குழு விரிவாக்கம் செய்யப்படும். இதெல்லாம் வந்து ஆகஸ்ட் சலுகையில் வந்து லின்லித்கோ பிரபு சொல்கிறாரு. காந்திஜி அதை மறுத்துறாரு. காந்திஜி மறுப்பு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. காந்திஜி மறுப்பு தெரிவிச்சுட்டு அவங்களுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்குறாரு, தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. காந்திஜி தேர்ந்தெடுத்த முதல் சத்தியாகிரகம் யாருன்னா ஆச்சாரியா வினோபா பாவை. வல்லபாய் பட்டேல் ஐயாவும் சத்தியாகிரகத்தில் ஈடுபடுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் தனிப்பாதையில் போகிறாரு போராட்டத்துக்கு. அவரை வீட்டு காவலில் வச்சிடுறாங்க. இருட்டரை துயர சம்பவம், இந்த சம்பவம் நடந்த நாளை வந்து சிராஜ் உத்தவ்லா நாள் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நேதாஜி வந்து ஹிட்லரை போய் சந்திக்கிறாரு. அதுக்கு ஜப்பான் போகிறாரு. ஹிட்லர் போய் சந்திப்பார். ஹிட்லர் வந்து உதவி செய்ய ஸோ இந்திய சுதந்திரத்திற்கு உதவி செய்ய மறுத்ததுனால ஜப்பான் போகிறாரு. ஜப்பான் வந்து அந்த டைம் வந்து அமெரிக்காவோட பெர்ல் ஹார்பரில் குண்டு வீசிடுறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. ஜப்பானில் 40,000 இந்திய வீரர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே இந்திய தேச காங்கிரஸை உருவாக்குறதுக்கு நேதாஜிக்கு உதவி செஞ்ச ஒரு ஆள் வந்து மோகன் சிங். சிங்கப்பூரில் பியூரல் பார்க்கில் இந்திய தேச படை வந்து உருவாக்கப்படுது. காந்தி படைப்பிரிவு, நேரு படைப்பிரிவு, சுபாஷ் படைப்பிரிவு, ஜான்சி ராணி படைப்பிரிவு அப்படி 4 படைப்பிரிவாக இந்திய தேச படை வந்து இருக்குது. சிங்கப்பூர் பர்மா வழியாக இந்தியாவில் நுழைகிறாங்க. அப்போ நேதாஜியோட 2 முழக்கங்கள் என்னென்னா, டெல்லி ஜிலோ, ஜெய்ஹிந்த் ஆகிய வாக்கியங்களை நேதாஜி அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நேதாஜி வந்து மணிலா விமான விபத்தில் இறந்ததாக நம்பப்படுகிறது. ஒரு சர்ச்சையாக தான் இருக்குது. அடுத்து செங்கோட்டையில் விசாரணை வழக்கு நடக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மேலே. 1946 பிப்ரவரி 18 பம்பாய் கடற்படை கிளர்ச்சி நடக்குது. அதில் முதலில் கடற்படை கிளர்ச்சியில் ஈடுபட்ட கப்பல் பேர் HMS தல்வா. கப்பல் சுபாஷ் மரணம் தொடர்பாக கமிஷன் வந்து அமைக்கப்படுது, நேதாஜி மரணம் தொடர்பாக.
1941 காந்தி அரசியல் வாரிசாக நேருவை வந்து அறிவிக்கிறாரு. அமெரிக்க ரஷ்ய போர் வந்து அந்த டைமில் வந்து நடக்கு. பெர்ல் ஹார்பர் தாக்குதல், ஜப்பானின் ஆதிக்கம். ஜப்பான் வந்து அமெரிக்காவில் பெர்ல் ஹார்பர் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. பர்மா ரஷ்ய அதிபர் ஸ்டாலின், அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் 2 பேரும் காங்கிரஸை சமரசம் செய்ய சொல்லி இங்கிலாந்து பிரதமருக்கு அறிவுரை கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ போர் வந்துகிட்டு இருக்கு, எல்லா நாட்டையும் நீங்கள் இழக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க. பர்மாவை ஜப்பான் ஆக்கிரமிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இந்தியாவை ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் காங்கிரஸ் அப்போ இந்தியர்கள் வந்து நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. அதனால் இப்போவுமே காங்கிரஸை அழைச்சி காம்ப்ரமைஸ் பேசுங்க அப்படின்னு வந்து ரஷ்ய அதிபர் ஸ்டாலினும் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டும் இங்கிலாந்து அதிபர்கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிலாந்து அதிபர் வந்து அதுக்கு சமரசம் செய்கிறதுக்காண்டி காந்தியை கன்வின்ஸ் பண்ணணும்னா நேருவை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ நேருவோட படித்த கிளாஸ்மேட்டான சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழு அனுப்புகிறாரு. அந்த குழு பேர் கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942 நேருவின் கல்லூரி கால நண்பர் கிரிப்ஸ் வராரு. அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, போருக்கு பின் டொமினியன் அந்தஸ்து கொடுக்கப்படும். போருக்கு பின் அரசியலமைப்பு நிர்ணய சபை பிடிக்கவில்லை எனில் முஸ்லீம்கள் தனி நாடாக பிரிந்து கொள்ளலாம் அப்படின்னு ஜின்னாவுக்கு ஒரு வாய்ப்பும் வந்து சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் கொடுக்குறாரு. இதை வந்து காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கிடலை. காங்கிரஸ் எப்படி ஏற்றுக்கணும்? காங்கிரஸ் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையோட நாட்டில் இருக்கணும் அப்படின்னு தானே, ஒற்றுமையாக ஒரே நாடாக இருக்கணும் தானே நினச்சாங்க. 1942 காங்கிரஸ் வந்து கிறிஸ்துவுக்குள்ளோட அறிக்கையை வந்து பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு காந்தியடிகள் வந்து விமர்சனம் பண்ணுறாரு. ஏன்னா ஆட்சியே முடிய போகுது, நீங்கள் தோக்க போகிறீங்க, 2ஆம் உலக போரில் தோத்துட்டு வரீங்க, இது மென்மளவும் ஆட்சியே இங்கே இந்தியாவில் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீ கொடுக்குற இந்த இந்த ஆஃபர்லாம் வந்து திவாலாகி கொண்டிருக்க வங்கியோட பின்தேதிவிட்ட காசோலை அப்படின்னு காந்தியடிகள் விமர்சனம் பண்ணுறாரு. காந்தியடிகள் போராட்டத்தில் குதிக்காரு. காந்தியடிகள் வெள்ளையின வெளியேறு இயக்க போராட்டத்தை அறிவிக்காரு பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில். இப்போ தான் காந்தியடிகள் ஒரு வாக்கியத்தை கொண்டு வராரு, செய் அல்லது சத்துமடி. 1942 to 1944 இந்த போராட்டத்தை நடத்துகிறாரு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க காங்கிரஸில். பள்ளி கல்லூரி அலுவலக புறக்கணிப்பு. பள்ளிக்கூடத்துக்கு போகாத, கல்லூரிக்கு போகாத, அலுவலகத்துக்கு போகாத தந்தி துண்டவாளத்தை வந்து துண்டிச்சிட்டாங்க. இதனால் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த போராட்டத்தை இதனால் ஏற்பட்ட பலியை 7000 பேர்கள் பலியும் 60,000 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ அமெரிக்கா வந்து திரும்ப ஜப்பான் மேலே குண்டு வீசுகிறாங்க. ஹிரோஷிமா நாகசாகி 2 இடத்துலையும் குண்டு வீசுகிறாங்க. 2ஆம் உலக போர் முடிவு. வெள்ளையின வெளியேறு இயக்க போராட்டம் முடிவில் வந்து நிற்குது. சிஆர் திட்டத்தை வந்து அடுத்து முன்மொழிகிறாங்க. சிஆர் திட்டத்தின்படி காந்தியோட சம்பந்தியான சிஆர் வந்து ராஜாஜி 3 துறைகள் 2 நாட்டுக்கு 3 துறைகளை வந்து 2 நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொதுவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் வெளியுறவுத்துறை. இதை வந்து ஜின்னா மறுத்துறாரு. 1944 காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை இன்று நடக்குது. மும்பை மலபார் ஹில்ஸ் மாளிகையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஜின்னா மறுத்துறாரு. 1945 லியாகத் தேசாய் உடன்பாடு. ஜின்னாவுக்கும் காந்திக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்க லியாகத் தேசாய் 2 பேரும் ஒரு உடன்பாடு செஞ்சுக்கிறாங்க. இடைக்கால ஏற்பாடாக ஒன்று பண்ணுறாங்க. வைஸ்ராய் வந்து வேவல் அந்த டைமில் 1945 வேவல் திட்டத்தை சொல்கிறாரு. சிம்லா மாநாட்டில் வேவல் திட்டம் மீதான விவாதம் நடக்கு. கேபினட் அமைச்சரவை தூதுக்குழு வருகை செய்து அந்த தூதுக்குழுவில் இருக்கவங்க யாரெல்லாம்னா சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், பிரதிக் லாரன்ஸ், சேவி அலெக்சாண்டர். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்படுது. மாநிலங்களில் 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. இந்துக்கள் பெரும்பாலான உள்ள மாநிலங்கள் ஏ டைப்பாகவும், முஸ்லீம்கள் பெரும்பாலானவர்கள் இருக்க மாநிலங்கள் பி டைப்பாகவும், 2 பேரும் சமமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் சி டைப்பாகவும் பிரிக்கப்படுது. காங்கிரஸ் வந்து 205 இடங்களில் வெற்றி பெறாது. காங்கிரஸ் வந்து 205 இடங்களில் வெற்றி பெறுது. முஸ்லீம் லீக் 73 இடங்களில் வெற்றி பெறுது. இடைக்கால அரசின் துணைத் தலைவராக நேரு செயல்படுறாரு. பிரதமராக 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசில் சேருமாறு நேரு முஸ்லீம் லீக்குக்கு கோரிக்கை விடுக்கிறாரு. ஆனால் முஸ்லீம் லீக் வந்து மறுக்குது. இந்து முஸ்லீம் கலவரம் காந்தி நடையரங்கில் நடக்குது. இந்து முஸ்லீம் கலவரம் வந்து அப்போ நடக்குது. காந்தி அதனால் அதை சரிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நவகாலி யாத்திரை செய்கிறாரு. அட்லி வந்து அந்த டைம் வந்து இங்கிலாந்து பிரதமராக அட்லி மாறுகிறாரு. லேபர் பார்ட்டியை சேர்ந்த அட்லி இங்கிலாந்து பிரதமராக மாறுகிறாரு.
ஸோ பிப்ரவரி 20 சொல்கிறாரு 1948க்குள் இந்தியாவிற்கு விடுதலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காண்டி மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்னு ஒருத்தவரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாரு. நாடு முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. சுதேச அரசர்கள், இந்து மகாசபா எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாரு மவுண்ட் பேட்டன் பிரபு. 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் பிரபு தன்னோட திட்டத்தை வெளியிடுறாரு. அது ஜூன் 3 திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்திய பிரிவினை திட்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்திய யூனியன் 2ஆக பிரிக்கப்படுது. எல்லை பிரிப்பு ஆணையத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு தலைவர் ராட்க்ளிஃப். இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிக்கிறாரு ராட்க்ளிஃப். தனித்தனி பாராளுமன்றம் ஏற்படுத்தப்படும். பாகிஸ்தான் பகுதியில் மேற்கு பஞ்சாப், சிந்து இந்த மாதிரி பகுதிகளும், கிழக்கு பாகிஸ்தானில் கிழக்கு வங்காளம், அசாம் ஒரு பகுதியும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்படுது. அடுத்து இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்படுது. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு விடுதலையும், ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு விடுதலையும் கொடுக்கப்படுது. 562 சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த பகுதியெல்லாம் இந்தியாவுக்குள்ளே இணைக்கிறாரு. அவ்வளோதான்.